ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். தப்பி தவறி கூட சனிக்கிழமையில் வாங்கக்கூடாத 5 பொருட்கள் என்னென்னங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு பெற்றவைங்க. இந்து மதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உரிய நாளாக கூட கருதப்படுதுங்க. அதே போல் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நவகிரகத்திற்கு உரிய நாளாகவும் கருதப்படுது. சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாள் என்பதால் இதை மங்கள காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதை ஒதுக்குறாங்கங்க. சாஸ்திர சமுதாயங்களில் சொல்லி வைத்திருக்கும் சில விஷயங்களை நமக்கு பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் அதை நாம் பின்பற்றுவது ரொம்ப நல்லதுங்க. நாம் செய்யும் விஷயங்களுக்கு ஏற்ற நல்ல கெட்ட விஷயங்களை கொடுப்பவர் சனி பகவான். ஒருவருக்கு அவரவர் கர்ம வினைக்கேற்ப பலன்களை தருகிறது. சனி பகவானை மகிழ்விப்பது மிகவும் முக்கியமானதுங்க. சனிக்கிழமைகளில் சில பொருட்களை வாங்கினால் சனி பகவானுக்கு கோபம் வந்துவிடுங்க. ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு பொருட்களை வாங்குவது அதிர்ஷ்டத்தை தருவதாக அமையுங்க. அதே போல் ஒவ்வொரு பொருட்களையும் குறிப்பிட்ட கிழமைகளை வாங்கும் பொழுது சில சமயங்களில் துர்தஷ்டத்தையும் கொடுக்குங்க. அந்த வகையில் சனிக்கிழமையில் எந்த பொருட்களை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. முதலாவதாக உப்பு. உப்பு மகாலட்சுமிக்குரிய பொருளாகுங்க. கல்லுப்பை வெள்ளிக்கிழமையில வாங்குவது மிகவும் சிறப்பானது. ஆனால் சனிக்கிழமையில உப்பு வாங்கினால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் நஷ்டங்களை சந்திக்க நேரிடுங்க. இதன் மூலம் பொருளாதார நிலைமை படிப்படியாக கீழ் நோக்கி செல்லும். சமையலறையில் உப்பு தேவைப்பட்டாலும் சனிக்கிழமையில் உப்பு வாங்கக்கூடாதுங்க. உப்பை எப்பொழுதும் சனிக்கிழமையில் நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. இரண்டாவது கருப்பையில். சனிக்கிழமைகளில் கருப்பையில் வாங்கினால் வீட்டில் நிகழும் நல்ல காரியங்களில் தடை ஏற்படலாங்க. அது மட்டும் இல்லாமல் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் அனைத்தும் தள்ளி போகுங்க. சனிக்கிழமையில கருப்பையில் வாங்கினால் அது வாழ்வில் பல தடைகள், சிரமங்கள் மற்றும் கஷ்டங்களை எதிர்கொள்ள வைக்குங்க. மூன்றாவதாக பார்க்க போகிறது காலணிகள்ங்க. சனிக்கிழமைகளில் கருப்பு நிற பொருட்களை வாங்கக்கூடாது. கருப்பு நிற காலணிகள் வாங்கி சனிக்கிழமையில் முதன்முறையாக அணிந்தால் வாழ்வில் தொடர்ந்து தோல்விகள் ஏற்படுங்க. காலணி, பேக் போன்ற தோல் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பொருட்களை சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாதுங்க. நான்காவது கத்திரிக்கோல். கத்திரிக்கோல் போன்ற பொருட்களை சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது. இது குடும்பத்தில் உள்ளவர்களின் உறவுகள் மற்றும் ஒற்றுமையை பாதிக்குங்க. இதனை சனிக்கிழமையில் வாங்குவது அபசகுணமாக கூட பார்க்கப்படுதுங்க. அதனால இதனை கடனாக வாங்கவும் கூடாது, கடனாக கொடுக்கவும் கூடாதுங்க. ஐந்தாவது இரும்பு பொருட்கள். இரும்பு பொருட்களை சனிக்கிழமையில வாங்கவே கூடாதுங்க. அதாவது கத்திரிக்கோல், கத்தி, அரிவாள் மனை போன்ற பொருட்களை வாங்கக்கூடாது. அதே போல் சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்களையும் சனிக்கிழமையில வாங்கக்கூடாதுங்க. இரும்பு சனி பகவானுக்குரிய பொருளாகுங்க. அதனால சனிக்கிழமைகளில் இரும்பு பொருட்களை வாங்கினால் சனி பகவானின் கோபத்திற்கு ஆளாகி விடுவாங்க. மேலே கூறியுள்ள பொருட்கள் அனைத்தையும் சனிக்கிழமையில வாங்காமல் இருந்தாலே போதுங்க. கடன் வாங்குவதிலிருந்து கூட விடுபடலாங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம்.